சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மத்திய அரசு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கில் 7.5 லட்சம் வரை பணம் தரக்கூடிய ஒரு முக்கியமான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த 7.5 லட்சம் வரை பணம் தரக்கூடிய திட்டத்திற்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், யார் யாருக்கெல்லாம் இந்த பணம் கிடைக்க போகுது, இதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும், இதற்கான தேவையான ஆவணங்கள் என்னென்ன, இதுக்கான முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அப்போதான் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் எல்லாருமே எதுக்காக தங்களோட பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் தான் அதிகமாக பணத்தை செலவு பண்ணுறாங்க. அதுலேயும் தங்களோட குழந்தைங்களை படிக்க வைப்பதற்காக தான் தங்களோட நகைகள், நிலம் போன்றவற்றை எல்லாம் அடகு வச்சோ அல்லது வித்தோ கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வைக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வசதி இல்லாத காரணத்தினால தங்களோட குழந்தைகள் விரும்பின படிப்பை கூட படிக்க வைக்காம வேலைக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலைகளும் நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ அதையும் நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு முடித்துள்ள மாணவர்கள் அடுத்ததாக உயர்கல்வி பயில்வதற்காக கல்லூரிகளில் விண்ணப்பிக்கவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கலை மற்றும் அறிவியல், மருத்துவம், பொறிவியல், சட்டம் அப்படின்னு ஏராளமான படிப்புகளில் சேர்வதற்காக விண்ணப்பங்கள் குவிந்து வருகிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கலந்தாய்வில் தனியார் கல்லூரியில் சீட்டு கிடைத்தால் கட்டணத்தை செலுத்துவது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கு. இதற்கு மாணவர்கள் உயர்கல்விக்காக அரசு தரப்பில் ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தி வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டம் அப்படின்னு மாணவர்களுக்கான கல்வி கடன் வழங்கும் ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக 2031ஆம் ஆண்டுக்குள் 3600 கோடி மதிப்பில் கல்வி கடன் வழங்குவதை அரசு இலக்காக நிர்ணயிச்சிருக்காங்க. அரசோட வேறு எந்த திட்டத்தின் மூலமாகவும் உதவித்தொகை பெறாத மாணவர்கள் மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக 7.5 லட்சம் வரை பிணையும் இல்லாத கடன் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்வி கடனை பெறுவதற்கு குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மாணவர்கள் கல்வி கடனாக 10 லட்சம் வரை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டத்தின் மூலம் பெறும் கல்வி கடனுக்கு 3% வட்டி மானியம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்கல்விக்காக செல்லும் மாணவர்கள் கட்டணத்திற்காக சிரமப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. மாணவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இந்த கல்வி கடன் திட்டமானது நாட்டின் கல்வித்தரத்தை உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் கல்வி கடன் பெறுவதற்கு எங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யாலட்சுமி போர்ட்டல் அப்படிங்கிற இணையதளத்துல நீங்க விண்ணப்பதாரர்கள் தங்களோட விவரங்களை எல்லாம் பதிவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சுய விவரங்கள், கல்வி தொடர்பான விவரங்களை முழுமையா அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ன படிப்பு, எந்த கல்லூரி, எவ்வளோ கல்வி கடன் தேவை போன்ற விவரங்களையும் சரியாக பதிவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாம் நீங்க சரியா கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த வங்கியில கல்வி கடன் வேணும் அப்படிங்கிறதுக்காக 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் மாணவர்கள் கல்வி கடனுக்கான வட்டி எந்த வங்கியில் குறைவோ அதனை தேர்வு செய்வது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்வு செய்த வங்கிகள் மாணவர்களின் விண்ணப்பங்களை சரிபார்த்து அவர்களுக்கான கல்வி கடனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே தங்களோட குழந்தைங்கள ஒரு இன்ஜினியர் ஆக்கணும், இல்ல ஒரு டீச்சர் ஆக்கணும், இல்ல ஒரு டாக்டர் ஆக்கணும், பெரிய பெரிய படிப்புகளை எல்லாம் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற கனவுகள் எல்லாருக்குமே இருக்கும். பட் என்னதான் ஆசை இருந்தாலுமே நிதி பற்றாக்குறை சூழ்நிலை காரணமாக அந்த படிப்புகளை எல்லாம் படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு பிணை இல்லாமல் இந்த மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கல்வி கடன் திட்டமானது ரொம்பவே உதவுவதோடு எதிர்காலத்தில் நல்லதொரு சமுதாயம்
உருவாவதற்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த திட்டத்துக்கு தகுதியாக இருக்கீங்களோ நீங்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் செய்து பலனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி அரசு அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.